அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தெரிந்தெடுத்தவரே, எங்களை பிரித்தெடுத்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பூமி ஆண்டவரே உம்முடைய கிருபையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே கர்த்தாவே எங்க மேல கிருபையா இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அளவு கடந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம். ஆகாப்புக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியால். ஆகாப்ன்றது இஸ்ரவேலோட ராஜா. அவன் மனைவி ஏசபேல். அவங்க ஏசபேல் பாகால வணங்கக்கூடியவ. அதனால ஆகாப்பும் கர்த்தரை விட்டு பாகால வணங்கி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபடியால் ஆண்டவர் 1 ராஜாக்கள் 21:21 ஆகாப்போட குடும்பத்தை முழுவதுமா அழிக்கணும் அப்படின்னு சொல்றத, ஒருத்தர் விடுபடாம எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றத நம்ம அங்க எலியா தீர்க்கதரிசி ஆகாப்ட பேசும்போது இந்த மாதிரி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒரு கூட்டம் 70 பேர் ஆகாப்போட பிள்ளைகள் சமாரியாவுல இருக்காங்க. அப்படி இருந்ததுனால யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்திற்கும் ஆகாப்புடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்திலும் நிருபங்களை எழுதி அனுப்பினார். இப்ப இஸ்ரவேலோட ராஜா யெகூ, அவன் ஒரு கடிதம் எழுதுறான். யெகூக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, ஆகாப்போட குடும்பத்தை முழுவதுமா அழித்திரணும், ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது. இப்ப அதற்கான காரியங்களை செய்யறான். இப்ப மூப்பர்களிடத்திலையும், சமாரியால இருக்க மூப்பர்களிடத்திலையும், ஆகாப்போட பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்திலையும் ஒரு கடிதம் எழுதி அனுப்புறான். அதில், உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடு இருக்கிறார்களே. உங்களுடைய ஆண்டவன்னா ஆகாப்போட பிள்ளைக உங்க கூட இருக்காங்க. ரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணமும் ஆயுதங்களும் உங்களுக்கு உண்டே. உங்களுக்கு ரதம் குதிரை எல்லாம் இருக்கு. இப்பொழுதும் இந்த நிருபம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரில் உத்தமமும் செம்மையுமாயிருக்கிறவனை பார்த்து அவனை அவன் தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து உங்கள் ஆண்டவனுடைய குடும்பத்திற்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதியிருந்தது. என்ன சொல்றானா, இவன் தான் இஸ்ரவேலோட ராஜா. ஆனா அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்புறான். யாரு நீ வளர்க்கிற அந்த பிள்ளைகள்ல ரொம்ப உத்தமமா செவ்வையானவனா இருக்கானோ அவனை ராஜாவாக்கும்படி நீ உன்னுடைய ஆண்டவனாகிய ஆகாப்போட குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணு அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதி வர்றான். எழுதி விட்டு அவங்க அவங்கள என்ன மனநிலையில இருக்காங்க, அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத அறிந்து கொள்ளும்படியா அவன் சொல்றான். அவர்கள் மிகவும் பயந்து, அவங்களுக்கு இந்த செய்திய வாசித்த உடனே முதல்ல பயம் வருது. ஏன்னா இப்ப இஸ்ரவேலோட ராஜா யெகூ, அவனுக்கு விரோதமா நம்ம செயல்பட முடியாது அப்படின்றதுனால பயந்து, இதோ 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே. இங்க 2 ராஜாக்கள்னு சொல்றது, ஒன்னு இஸ்ரவேல் ராஜாவாகிய யோராம், இன்னொன்னு யூதா ராஜாவாகிய அகசியா. இவங்க 9வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 9:21 இவங்க யெகூவை சந்திக்கிறாங்க. ஆனா 2 பேரையும் அவன் கொன்னு போட்டுறான். அப்ப இந்த 2 ராஜாக்கள் நிக்க முடியல, நாங்க எப்படி நிற்போம் என்றார்கள். நாங்க எப்படி எதிர்த்து நிக்க முடியும் அப்படின்னு பயந்து போய் பேசுறாங்க. ஆகையால் அரண்மனை விசாரிப்புக்காரனும் நகர விசாரிப்புக்காரனும் மூப்பரும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரரும் நாங்கள் உமது அடியார்கள், நீர் எங்களுக்கு சொல்லுவதையெல்லாம் செய்வோம். உடனே இவங்க எல்லாம் சரண்டர் ஆயிடுறாங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை,
நீ என்ன சொல்றியோ அதை நாங்க செய்யறோம். நாங்கள் ஒருவரையும் ராஜாவாக்குறது இல்லை. நாங்க ஆகாப்போட பிள்ளைகளை யாரையும் ராஜாவாக்கல. உமது பார்வைக்கு சம்மதியானதை செய்யும் என்று யெகூவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். யெகூவுக்கு சொல்லி அனுப்புறாங்க. நீ என்ன சொல்றியோ அதை நாங்க செய்யறோம். அப்பொழுது அவன் அவர்களுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதினான். இப்ப 2வது ஒரு கடிதம் வருது. அதில், நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரின் தலைகளை வாங்கி நாளை இந்நேரத்தில் இஸ்ரவேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. அவங்க கூட இருந்தது ஆகாபோட குமாரர்கள் 70 பேர். 70 பேர் தலையும் வெட்டி என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். ராஜாவின் குமாரராகிய 70 பேரும் தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடே இருந்தார்கள். அந்த பட்டணத்துல பெரிய மனுஷர் தான் அவங்கள வளர்த்து வந்தாங்க. அவங்க அவங்களோட அந்த 70 பேரும் இருந்தாங்க. இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்த போது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரவேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். யெகூவினிடத்துல அந்த 70 பேரோட தலையும் கூடையில வச்சு அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பப்பட்ட ஆள் ராஜகுமாரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்த போது அவன் விடியற்காலை மட்டும் அவைகளை ஒளிமுக வாசலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். இந்த 70 தலைகளையும் 2 குவியலா ஒளிமுக வாசல்ல காலை வரைக்கும் விடியற்காலம் மட்டும் வைக்க சொல்றான். மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களை நோக்கி, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா? இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே. ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார்? ஜனங்களை பார்த்து யெகூ பேசுறான், நான் ராஜாவாகிய யோராமுக்கு எதிராக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேன். ஆனா இவங்களெல்லாம் கொன்னது யாரு? ஆதலால் இவங்களெல்லாம் கொன்னது அவங்கள வளர்த்த அவங்கள கொன்னு போட்டாங்க. ஆகாபோட பிள்ளைகளை வளர்த்தவங்களே அவங்களை கொண்டு. ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை எல்லாமே நிறைவேறிச்சு. ஆகாப்புக்கு விரோதமா சொல்லப்பட்ட வார்த்தைகள்ல ஒன்னும் வீணா போல எல்லாமே நடந்துச்சு. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 19, 21, 29 ஆகிய 3 வசனங்கள்லயும் இந்த ஆகாப் குடும்பத்திற்கு என்ன நடக்கும் அப்படின்றத தீர்க்க தரிசனமாக எலியா ஆகாப்பிட்ட நேரடியா சொன்னாரு. அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறியது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார். தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் நிறைவேறியது. இஸ்ரவேலில் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும், அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும், அவனை சேர்ந்த மனுஷரையும், அவனுடைய ஆசாரியர்களையும், அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். இஸ்ரவேல்ல யாரும் ஆகாபோட மந்திரிகள், ஆசாரியர்கள், அவனை சார்ந்த யாரும் இல்ல, எல்லாரையும் வெட்டி போட்டான். பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான். இப்ப அடுத்து ஒரு பட்டணத்துக்கு போறான். இஸ்ரவேல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப சமாரியாவுக்கு போறான். வழியிலே அவன் ஆட்டு மயிர் கத்தரிக்கிற மேய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்திற்கு வந்தபோது, ஆடுகளை மேய்ப்பர்கள் கூடுற இடம்தான் இந்த மயிர் கத்திரிக்கிற இடம். அந்த இடத்துக்கு அவன் வரும்போது யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் சகோதரரை
அங்கே கண்டு நீங்கள் யார் என்று கேட்டான். இப்ப இவன் சமாரியாக்கு போறான். யெகூ போற வழியில சந்திக்கிறது யூதாவின் ராஜாவாகிய அகசியா. அகசியாவை இவன் கொன்னு போட்டான் ஏற்கனவே. அவனுடைய சகோதரர்களை பார்த்து இவன் கேட்கிறான், நீங்க யாரு? அவர்கள், நாங்கள் அகசியாவின் சகோதரர். நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரீயின் பிள்ளைகளையும் வினாவுகிறதற்காக போகிறோம் என்றார்கள். இவங்களுக்கு இதான் புது ராஜா அப்படின்றதெல்லாம் தெரியல. இவங்க சொல்றாங்க, நாங்க ராஜாவோட பிள்ளைகளையும் ராஜஸ்திரியோட பிள்ளைகளையும் பாக்குறதுக்காக போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏன் அப்படின்னா, இந்த இஸ்ரவேலோட ராஜாவான ஆகாப்போட மகளை தான் யூதாவின் இந்த அகசியாவோட அம்மா. அதனால இது ஆகாப்போட சொந்தம் ரத்தம் இவங்களையும் கலந்திருந்தது. அதனால இப்ப இவங்களையும் அழிக்க போறாங்க. நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளை விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பொழுது அவன், இவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்றான். அவர்களை உயிரோடு பிடித்து 42 பேர்களாகிய அவர்களை ஆட்டு மயிர் கத்தரிக்கிற துறவண்டையிலே வெட்டி போட்டார்கள். அவர்களில் ஒருவனையும் அவன் மீதியாக விடவில்லை. யூதா தேசத்தாராய் இருந்தாலும் ஆகாபோட மகளை இவங்க திருமணம் செய்ததுனால அந்த ரத்தம் இவங்களுக்குள்ள இருந்ததுனால இவங்களையும் ஃபுல்லா வெட்டி போட சொல்றான். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாப்பை சந்தித்து அவனை உபசரித்து. இப்ப அடுத்து இந்த யெகூ சந்திக்கிற ஆள் யோனதாப். யோனதாப்பை பார்த்து, என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, அது மாதிரி உன்னோட இருதயம் எனக்கு செம்மையானதா இருக்கா, என்னோட ஒத்து போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோனதாப்ட இஸ்ரவேல் ராஜாவாகிய யெகூ கேட்கிறான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். கைய கொடு அப்படின்னு கேட்கிறான். தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி. இப்ப யோனதாப்ப தன்னுடைய ரதத்துல ஏற்றி கொண்டான் யெகூ. நீ என்னோடு கூட கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். இப்ப யெகூ யோனதாப்ட சொல்றான், என் கூட வா, நான் எப்படி கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்றத பாரு. ஏன்னா கர்த்தருடைய திட்டத்தை ஃபுல்லா கரெக்டா நிறைவேற்றுறான் யெகூ. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் அப்படியே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆகாபோட குடும்பத்தை முழுவதுமா அழித்து போடணும்ன்றதான். அதை அப்படியே நிறைவேற்றுகிறான். பக்தி வைராக்கியத்தோடு செயல்படுறான். அதை பாரு அப்படின்னு சொன்னான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். ரதத்துல யோனதாப்பை ஏத்திக்கிட்டாங்க. அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோட சொன்ன வார்த்தையின்படி சமாரியாவில் ஆகாபின் மீதியான யாவரையும் அழித்து தீரு மட்டும் சங்காரம் செய்தான். இப்ப சமாரியால யாரெல்லாம் ஆகாபோட குடும்பத்தினர் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் அழித்து போட்டான். பின்பு யெகூ ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி அவர்களை நோக்கி, ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம், யெகூ அவனை சேவிப்பது மிகுதி. ஆகாப் பாகால சேவித்தது கொஞ்சம், அதை விட யெகூ அவனை சேவிப்பது மிகுதி. அப்படின்றது என்னன்னா, அவன் பாகால சேவித்ததுனால அவன் சேவித்ததை விட அதிகமான அழிவை யெகூ மூலம் அவன் பெற்று கொண்டான் அப்படின்றத சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல
நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, முதல்ல ஆகாப்போட பிள்ளைக சமாரியால இருக்காங்கன்ற செய்திய அறிஞ்சு அங்க ஒரு லெட்டரை எழுதி அனுப்புறான். அங்க இருக்கிற மூப்பர்களுக்கும் அந்த பிள்ளைகளை வளர்க்கிறவங்கள்ட்டையும், நீங்க வளர்க்கிற பிள்ளைகள்ல யார் உத்தமமா இருக்கானோ அவனை அவங்க தகப்பனுடைய சிங்காசனத்துல உட்கார வைங்க. உங்க ராஜாவான ஆகாப்போட குடும்பத்துக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்றான். ஆனா அதை கேட்ட அவங்க எல்லாம் ரொம்ப பயந்து, நாங்க எப்படி எதிர்த்து நிக்க முடியும்? 2 ராஜாக்களே எதிர்த்து நிக்க முடியல, யோராமும் அகசியாவும். நாங்க எப்படி எதிர்த்து நிக்க முடியும்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப யெகூ சொல்றான், நீங்க உங்ககிட்ட இருக்கிற ஆகாப்போட பிள்ளைகளான 70 பேரோட தலையையும் வெட்டி கொடுக்கணும்னு சொன்ன உடனே அப்படியே அவங்க வெட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க ஆகாப்போட பிள்ளைக சமாரியால இருக்க 70 பேரும் வெட்டி போட்டாங்க. அடுத்ததாக அங்கிருந்து சமாரியாவுக்கு யெகூ புறப்பட்டு வர்ற வழியில சந்திச்சது அகசியாவோட, யூதாவின் ராஜாவான அகசியாவோட சகோதரர்களை சந்திக்கிறாங்க. அவங்க 42 பேர் இருந்தாங்க. அவங்க இஸ்ரவேல்ல நடந்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அவங்ககிட்ட எங்க போறீங்கன்னு கேட்ட உடனே, நாங்க ராஜாவை பார்க்க போறோம், விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க ஆகாப்போட சம்பந்தம் கலந்தவங்க. அதனால அந்த 42 பேரையும் வெட்டி போட சொல்றான் யெகூ. அது அப்படியே நடந்துச்சு. அடுத்து 3ஆவதாக யோனதாப்ப சந்திக்கிறான் யெகூ. யோனதாப்கிட்ட பேசுறான். என்னோட இருதயம் உன்னோட இருதயத்தோட ஒத்து போகுது, அதே மாதிரி என்னுடைய இருதயத்தும் உன்னுடைய இருதயத்தோட ஒத்து போகுதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்படிதான் அப்படின்னு சொன்ன உடனே யோனதாப்ப தன்னோடு சேர்த்துக்கிட்டு, வா என் கூட பாரு, நான் கர்த்தருக்காக எப்படி பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்றான். சமாரியாவுக்கு போய் அங்க இருக்கிற ஆகாப்போட மீதியான குடும்பத்தினரை முற்றிலுமா யெகூ அழித்து போட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பேசுறான். ஆகாப் பாகால வணங்கினது கொஞ்சம், அதை விட அவனை அழித்தது யெகூவோட செயல் ரொம்ப மிகுதி அப்படின்னு சொன்னத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யெகூவோட வாழ்க்கையில எல்லாம் பக்தி வைராக்கியமாய் உம்முடைய காரியத்துல நின்றத நாங்க தியானித்தோம். உம்முடைய வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றினத நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, அப்படியா நாங்களும் கூட ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கவனித்து கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்க எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய கீழ்ப்படியாமை எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. அதெல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க. நல்ல இருதயத்தை தாங்க. உமக்கு முன்பாக நாங்க செம்மையான இருதயமுடையவர்களா காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரே எல்லா இடங்கள்லயும் பரவி பயன்பெறட்டும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.